நியூஸ் 7 தமிழில் இரவு 8 மணி செய்திகளை வழங்கும் நான் கிறிஸ்டோபர். நட்சத்திர வேட்பாளர்களின் பிரச்சாரத்தால் ஆர்கே நகர் தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் அதிமுக அம்மா அணியின் சார்பில் போட்டியிடும் டிடிவி தினகரன் தண்டையார்பேட்டை இளையார் தெருவில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது செய்தியாளரிடம் பேசிய தினகரன், ஜெயலலிதாவின் மரணம் தொடர்பாக சிபிஐ விசாரணை கேட்பதை வரவேற்பதாக தெரிவித்தார். திமுகவின் பினாமி வேட்பாளர் தான் மதுசூதனன் என்று குறிப்பிட்ட தினகரன், தேர்தல் தோல்விக்கு பின்னர் ஓ பன்னீர்செல்வம் திமுகவில் இணைவார் என்றும் குறிப்பிட்டார். ஒரு மரணத்தில் மர்மம் இருக்கிறது என்றால் அதை வெளியில் கொண்டு வருவதற்கு அவர்கள் மத்திய அரசாங்கத்திடம் சிபிஐ என்கொயரி கேட்கிறார்கள். அதை நாங்களும் வரவேற்கிறோம். ஆனால் தேர்தலுக்கும் அதுக்கும் என்ன இருக்கிறது, அது எனக்கு புரியவில்லை. அவர்கள் உண்மையில் சொல்ல வேண்டுமென்றால் திரு பன்னீர்செல்வம் அவர்கள்தான் அம்மா அவர்கள் செப்டம்பர் 22ஆம் தேதி அப்பல்லோ மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட நாளிலிருந்து அவர்தான் ஆக்டிங் முதல்வராக இருந்தார். அப்பொழுதே அவர் சொல்லியிருக்கிறார், அம்மா அவர்கள் உடல்நிலை பற்றி அறிக்கை வரும்பொழுது அமைதியாக இருந்தார் பன்னீர்செல்வம். அம்மா அவர்களின் மறைவிற்கு பிறகு கழக பொதுச் செயலாளர் இதய தெய்வம் சின்னம்மா அவர்களின் ஆசியால் அவர் முதல்வரானார். 2 மாதங்கள் முதல்வராக இருந்த பொழுதும் சரி, அதற்கு பிறகு அவர் மௌனம் கலைத்தாரே அம்மா அவர்களின் நினைவிடத்தில், அன்றைக்கு கூட அம்மா அவர்களின் மரணத்திலே எந்தவித சந்தேகம் இல்லை என்று கூறியவர் திடீரென்று இப்படி சொல்லுவது அரசியல் காழ்ப்புணர்ச்சி மாத்திரமல்ல, அவருடைய உண்மையான அந்த அரக்க குணத்தை காட்டுகிறது. தன்னை இதேபோன்று 39வது வட்டத்திற்குட்பட்ட பகுதியில் ஓபிஎஸ் அணி சார்பில் போட்டியிடும் மதுசூதனன் வாக்கு சேகரித்தார். அவருக்கு ஆதரவாக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பிரச்சாரம் மேற்கொண்டார். மிகுந்த 75 நாட்களாக மாண்பு அம்மாவர்கள் மருத்துவமனையில் வைத்து காப்பாற்ற முடியவில்லையே என்ற ஆதங்கம் நம்முடைய அனைவரும் மனிதர்களும் தமிழகத்தில் வாழ்கின்ற 7.5 கோடி தமிழர்கள் மட்டுமல்லாமல் உலகத்தில் வாழ்கின்ற 10 கோடி தமிழ் மக்களுடைய இதயங்களும் ஆறாக வடுவாக பொன்னாக இன்றைக்கு அடிமனதிலே இன்றைக்கு பதிந்திருக்கிறது. அந்த பதிந்திருக்கின்ற வடுதத்தை, சந்தேகத்தை, மரணத்தில் இருக்கின்ற மர்மத்தை தீர்க்கும் வரை எங்களுடைய தர்மம் யுத்தம் ஓயாது என்பதை நான் இந்த கூட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இதேபோன்று ஜெயலலிதாவின் அண்ணன் மகள் ஜே தீபா படகு சின்னத்தில் வாக்குகள் கேட்டு பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். இதில் அவரது ஆதரவாளர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். வைத்தியநாதன் பாலத்தில் இருந்து நேதாஜி நகர் பிரதான சாலை வழியாக திறந்த வாகனத்தில் இருந்தபடி பொதுமக்களிடம் படகு சின்னத்தில் வாக்களிக்குமாறு அவர் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். திமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் மருது கணேஷ் ஆர்கே நகர் தொகுதிக்கு உட்பட்ட மூப்பனார் நகர், கண்ணகி நகர், காமராஜ் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அவரை ஆதரித்து சட்டமன்ற உறுப்பினர்கள் சேகர் பாபு, கீதா ஜீவன், பூங்கோதை ஆகியோர் வீதி வீதியாக சென்று பொதுமக்களிடம் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். ஆர்கே நகர் தேர்தல் தொடர்பாக தேர்தல் அதிகாரிகள் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரதிநிதிகளுடன் இன்று ஆலோசனை மேற்கொண்டனர். சென்னை நுங்கம்பாக்கத்தில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் அதிமுக சசிகலா அணி சார்பில் சி.வி. சண்முகம், ஓபிஎஸ் அணி சார்பில் மைத்ரேயன், திமுக சார்பில் இளங்கோவன், காங்கிரஸ் கட்சி சார்பில் இதயத்துல்லா, சிபிஐ சார்பில் மாநில துணை செயலாளர் வீரபாண்டியன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். கூட்டத்தில் கலந்து கொண்ட அரசியல் கட்சியினர் சிலர் ஆர்கே நகரில் வாக்குச்சீட்டு முறையை கடைபிடிக்க வலியுறுத்தினர். மேலும் பணப்பட்டுவாடாவை தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அரசியல் கட்சி பிரதிநிதிகள் வலியுறுத்தினர். இரட்டை விளக்கு என்பது போல் அவர்கள் சிறிய பிட் நோட்டீஸும் பேசும் பொழுதெல்லாம் அவருடைய சின்னம் இரட்டை விளக்கம் என்றும் ஒரு பொய்யான தகவலை அந்த இடைத்தேர்தலிலே மக்கள் மத்தியிலே பரவி வருகிறார்கள். ஆகவே அந்த இரட்டை விளக்கு என்ற பொய்யான தகவலையும் அவரது பொய்யான வாக்குறுதிகளையும் அவர் பொய்யாக தேர்தல் கமிஷனுக்கு எதிராக கொண்டு செல்லக்கூடிய சின்னத்தையும் முடக்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருக்கிறோம். அதற்கு அவர்கள் தகுந்த நடவடிக்கை எடுப்பதாக கூறியுள்ளார்கள். முறைகேடுகளை தவிர்க்க வேண்டும் என்றால் ஆரம்ப கட்டத்திலிருந்தே மத்திய பாதுகாப்பு படை வர வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்தியிருந்தோம். இன்றைய தினம் அதை நாங்கள் மீண்டும் வலியுறுத்திய போது இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய அதிகாரிகள், அவருடைய பிரதிநிதிகள் நாளையிலிருந்து மத்திய பாதுகாப்பு படை வருகிறது என்ற தகவலை கூறியிருக்கிறார்கள். 16,000 வாக்காளருடைய பெயர்கள், இறந்தவர்களுடைய பெயர்கள் மற்றும் இடமாற்றம் செய்யப்பட்டவருடைய பெயர்கள் மீண்டும் மீண்டும் வாக்காளர் பட்டியலில் இருக்கிறது. அதை உடனடியாக சரி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளோம். குறிப்பாக அரசினுடைய கட்டுப்பாட்டிலே இயங்கும் அனைத்து அதிகாரிகளையும்
உடனடியாக பணிமாற்றம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அனைத்து கோரிக்கைகளையும் உடனடியாக செய்து தருவதாக தேர்தல் ஆணையம் வாக்குறுதி அளித்திருக்கிறது. தொகுதிக்குள் மட்டுமல்ல, தொகுதிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய மற்ற பாகங்களில் இருக்கக்கூடிய கல்யாண மண்டபம், பள்ளிக்கூடங்கள் அல்லது மற்ற முக்கியமான இடங்களிலே பணம் கொடுக்கக்கூடிய ஒரு திட்டம் இருப்பதாக கேள்விப்பட்டோம். அதை தடுக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறோம். அது ரொம்ப முக்கியமான விஷயம். தொகுதிக்குட்பட்ட ஒரு பொது கோயில அந்த வளாகத்தை வேட்பாளர் தினகரனுடைய ஆட்கள் தேர்தல் பணிக்காக அவங்க தேர்தல் பணி அலுவலகமா பயன்படுத்துவது என்பது அனுமதிக்க கூடாது. பக்கத்தில் கார்ப்பரேஷன் ஸ்கூலும் பயன்படுத்த அனுமதிக்க கூடாது. உடனடியாக தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுத்து ஆர்கே நகர் இடைத்தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கையை முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் இன்று வெளியிட்டார். ஆர்கே நகரில் தேர்தல் பணிமனையை திறந்து வைத்த பின் 108 அம்சங்கள் அடங்கிய தேர்தல் அறிக்கையை அவர் வெளியிட்டார். நடமாடும் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலக சேவை கொண்டுவரப்படும் என தேர்தல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தரமான சாலைகள், பாதுகாப்பான குடிநீர் கிடைப்பது உறுதி செய்யப்படும் என்றும் கொடுங்கையூரில் குப்பை கிடங்கு அகற்றப்பட்டு சுற்றுலா தலமாக மாற்றப்படும் என்பன உள்ளிட்ட வாக்குறுதிகள் தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ளன. இந்த மாதிரி பல கருத்துக்கள் அவங்க தேர்தல் அறிக்கையில எந்த லாஜிக்கும் இல்லாம பொத்தாம் பொதுவா அறிவிச்சுட்டு போயிருக்காங்க. அந்த மாதிரி இல்லாம 108 வாக்குறுதிகள் ஒன்னொன்னு எப்ப முடிப்போம் அப்படின்ற கமிட்மெண்டோட இன்னைக்கு அண்ணன் மசூன் அவர்களுடைய தேர்தல் வாக்குறுதிகள் அமைந்திருக்கின்றன. சென்னை ஆர்கே நகர் தொகுதியில் ஓபிஎஸ் அணி சார்பில் போட்டியிடும் அவைத்தலைவர் மதுசூதனன் போலி ஆவணங்கள் மூலம் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய குடியிருப்பில் வீடு பெற்றதாக மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. கடந்த 1995ஆம் ஆண்டில் மாநில கைத்தறித்துறை அமைச்சராக இருந்தபோது மதுசூதனன் கோடம்பாக்கத்தில் உள்ள தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய குடியிருப்பில் தமது மனைவியின் பேரில் போலி ஆவணங்கள் தயாரித்து வீடு பெற்றதாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இதற்கான ஆவணங்களுடன் அதிமுக வடசென்னை இளைஞரணி முன்னாள் செயலாளர் பழனி என்பவர் காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். இந்த சொத்தையும் சேர்த்து குறிப்பிட்டுள்ளதால் மதுசூதனின் வேட்புமனுவை நிராகரிக்க வேண்டும் என மனுவில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. முழுக்க ஃபோர்ஜரி பண்ணி அரசுக்கு நஷ்டம் ஏற்படுத்தும் வகையில், அரசினுடைய இடத்தை அபகரிக்கும் வகையில் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்திய மதுசூதன், அவரை சார்ந்த அவருடைய மனைவி ஜீவா மற்றும் அவருடைய அது உடனே அதிகாரிகளும் அரசை ஏமாத்துறது ஒன்று, கடவுளை ஏமாத்துறது ஒன்று தான். அந்த கடவுளுடைய சொத்தை ஏமாத்தின மதுசூதன் மீது கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி நாங்கள் இப்போ துணை ஆணையரை சந்தித்து எங்கள் மனுவை கொடுத்து வந்திருக்கோம். தமிழகத்தில் யார் யாரோ முதல்வராக உள்ளதால் அந்த பதவியில் அமர வேண்டுமா எனும் உணர்வு ஏற்படுவதாக திமுக செயல் தலைவர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அறந்தாங்கி அருகே பரிவீரமங்கலம் கிராமத்தில் நடந்த திருமண விழா ஒன்றில் பேசிய மு.க. ஸ்டாலின் சென்னை ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் திமுக மகத்தான வெற்றி பெறும் என தெரிவித்தார். தமிழகத்தில் யார் யாரோ முதல்வர் பதவி வகிப்பதால் அந்த பதவியில் அமர வேண்டுமா என்ற உணர்வு ஏற்படுவதாக மு.க. ஸ்டாலின் கூறினார். இருப்பினும் தமிழக மக்களை காப்பாற்றுவதற்கும் தற்போது நடக்கும் கொடுமைகளுக்கு முடிவு கட்டவும் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரும் எனவும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். மேலும் தற்போதைய அரசியல் சூழலில் தமிழக உள்ளாட்சித் தேர்தல் வரும் முன்பே சட்டமன்ற தேர்தல் வருவதற்கு வாய்ப்புள்ளதாகவும் ஸ்டாலின் கூறினார். நிச்சயமா உறுதியா தமிழகத்துடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய வகையில சட்டமன்ற தேர்தல் வரக்கூடிய ஒரு நிலை இன்றைக்கு உருவாகிறது. அந்த தேர்தல் மூலமாக முறையாக மக்களுடைய ஆதரவை பெற்று ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்று நிச்சயமா உறுதியா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையில ஒரு உன்னதமான ஆட்சி தமிழகத்தில் உருவாக போகிறது என்பதை நான் இங்கே அழுத்த நிறுத்தமாக குறிப்பிட்டு காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். லாரி உரிமையாளர்களின் வேலைநிறுத்த போராட்டத்தால் கோவையில் 4000 லாரிகள் ஓடவில்லை. 3ஆம் நபர் வாகன இன்சூரன்ஸ் உயர்வு, டீசல், பெட்ரோல் மீதான வாட்வரி அதிகரிப்பு உள்ளிட்டவைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து லாரி உரிமையாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கோவை மாவட்டத்தில் சுமார் 4000 லாரிகள் ஓடாமல் நிறுத்தப்பட்டுள்ளன. இதனால் சுமார் 150 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக லாரி உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் காய்கறி மார்க்கெட் வெறிச்சோடி காணப்படுகிறது. இங்கிருந்து கேரளா உட்பட பல்வேறு மாநிலங்களுக்கு காய்கறிகள் அனுப்பப்பட்டு வருகின்றன. தினமும் சுமார் 400 முதல் 500 டன் காய்கறிகள் வரை அனுப்பப்படும் நிலையில் லாரிகள் வேலைநிறுத்தம் காரணமாக தற்போது சந்தை வெறிச்சோடி காணப்படுகிறது. லாரிகள் வேலைநிறுத்தம் காரணமாக கேரள வியாபாரிகளும் விவசாயிகளும் இன்று சந்தைக்கு வரவில்லை. வேலைநிறுத்தம் காரணமாக இன்று மட்டும் சுமார் 4 கோடி ரூபாய் அளவுக்கு வர்த்தகம் பாதிக்கப்பட்டுள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். லாரிகள் வேலைநிறுத்தம் தொடர்ந்து நடைபெற்றால் காய்கறிகள் விலை உயரும் அபாயம் ஏற்படும் எனவும் அவர்கள் கூறியுள்ளனர். இங்கிருந்து போகிற காய்கறி எல்லாமே கேரளாவுக்கு தான் போகுதுங்க. 80% காய்கறி கேரளாவுக்கு போகுது, 20% தமிழ்நாட்டில் மாற்றுறாங்க. இன்றைக்கி இப்போ நாளைக்கு அதனால் வியாபாரம் வந்து அங்கே பாதிப்படைங்க. அதனால் காய்கறி இன்றைக்கி எதுவுமே போகலைங்க. வர்த்தகம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கிட்டத்தட்ட உடஞ்சதுல 4-5 கோடி டர்ன் ஒர்க் ஆகும்.
அதனால் பாதிப்படையுது. தென் மாநிலங்களில் நடைபெற்று வரும் லாரிகள் வேலை நிறுத்தத்திற்கு ஆதரவாக அரியலூர் மாவட்டத்திலும் 4000 லாரிகள் இயங்கவில்லை. இதில் டிப்பர் லாரிகள், மணல் லாரிகளும் பங்கேற்றுள்ளன. லாரிகள் வேலை நிறுத்தம் காரணமாக அரியலூரில் 10 கோடி ரூபாய் அளவில் வர்த்தகம் பாதிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் லாரி உரிமையாளர்களின் வேலைநிறுத்தம் தொடரும் என லாரி உரிமையாளர்கள் சம்மேளன தலைவர் குமாரசாமி அறிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் போக்குவரத்து துறை அமைச்சர் விஜயபாஸ்கருடன் லாரி உரிமையாளர்கள் சம்மேளனத்தினர் பேச்சுவார்த்தை நடத்தினர். இந்த பேச்சுவார்த்தைக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய லாரி உரிமையாளர்கள் சம்மேளன தலைவர் குமாரசாமி, அமைச்சருடன் நடத்திய பேச்சுவார்த்தை திருப்தியாக இருந்ததாகவும் கோரிக்கைகளை நிறைவேற்ற அரசு தரப்பில் கால அவகாசம் கோரப்பட்டதாகவும் கூறினார். ஆனாலும் இனிமேலும் கால அவகாசம் வழங்க முடியாது என்பதால் போராட்டம் தொடரும் என்றும் அவர் அறிவித்தார். தென் மாநில லாரி உரிமையாளர்களின் கால வரையற்ற வேலை நிறுத்தத்திற்கான பேச்சுவார்த்தைக்காக இன்று மாநில போக்குவரத்துறை அமைச்சரிடம் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளோம். எங்களுடைய கோரிக்கைகளை கனிவுடன் கேட்டார். மேலும் கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்காக கால அவகாசம் கேட்டார். எங்களால் கால அவகாசம் கொடுக்க முடியாத நிலைமையில் இருக்கின்றோம். எங்களுடைய இந்த கால வரையற்ற வேலை நிறுத்தம் தொடரும். அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ள மலேசிய பிரதமர் டத்தோ நஜீப் சென்னையில் தமிழக பொறுப்பாளர் வித்யாசாகர் ராவை இன்று சந்தித்தார். மலேசிய பிரதமர் டத்தோ நஜீப் 5 நாள் பயணமாக இந்தியா வந்துள்ளார். பயணத்தின் ஒரு பகுதியாக சென்னை வந்த அவர் தமிழக பொறுப்பு ஆளுநர் வித்யாசாகர் ராவை ஆளுநர் மாளிகையில் சந்தித்தார். முன்னதாக மலேசிய பிரதமரை பூங்கொத்து கொடுத்து ஆளுநர் வித்யாசாகர் ராவ் வரவேற்றார். பின்னர் தமிழகம் மற்றும் மலேசிய உறவுகளை மேம்படுத்துவது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தியதாக கூறப்படுகிறது. இந்த சந்திப்பின் போது முதல்வர் எடப்பாடி பழனிசாமியும் உடனிருந்தார். இந்த சந்திப்புக்கு பின் ஆளுநர் மாளிகையில் உள்ள தர்பார் ஹாலில் மலேசிய பிரதமருக்கு விருந்து அளித்து உபசரிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து மலேசிய பிரதமர் டத்தோ நஜீப் நாளை டெல்லி செல்கிறார். டெல்லியில் போராட்டம் நடத்தி வரும் விவசாயிகளை நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர் நேரில் சந்தித்து ஆதரவு தெரிவித்தனர். விவசாய கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும், வறட்சி நிவாரணத் தொகையை அதிகரிக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி டெல்லியில் தமிழக விவசாயிகள் 17வது நாளாக போராட்டம் நடத்தி வருகிறார்கள். இன்று காலை கண்ணில் கருப்பு துணியை கட்டிக்கொண்டு தங்களது எதிர்ப்பை அவர்கள் பதிவு செய்தனர். நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் இன்று டெல்லியில் போராட்டம் நடத்தி வரும் விவசாயிகளை நேரில் சந்தித்து தனது ஆதரவை தெரிவித்தார். அப்போது செய்தியாளரிடம் பேசிய சீமான், தமிழக விவசாயிகளின் கோரிக்கைகள் நியாயமானது என்றும் அதனை நிறைவேற்ற வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். இதனிடையே நாளை முதல் விவசாயிகள் கூடாரத்தில் அமர்ந்து மட்டுமே போராட வேண்டும் என்றும் சாலையில் அமர்ந்து போராடக்கூடாது என்றும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள விவசாயிகளை காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி இன்று சந்திப்பார் என தெரிவிக்கப்பட்ட நிலையில் அவர் சந்திக்க வராதது ஏமாற்றம் அளிப்பதாக விவசாயிகள் தெரிவித்தனர். தேசிய நெடுஞ்சாலைகளில் இருந்து 500 மீட்டர் தொலைவில் உள்ள மதுபான கடைகளை மூடுவது தொடர்பான வழக்கில் நாளை தீர்ப்பு வழங்கப்படும் என உச்சநீதிமன்றம் அறிவித்துள்ளது. தேசிய நெடுஞ்சாலைகளில் இருந்து 500 மீட்டர் தூரத்தில் உள்ள மதுபான கடைகளை மார்ச் 31ஆம் தேதிக்குள் அகற்ற வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த உத்தரவில் மாற்றம் செய்ய வலியுறுத்தி தமிழகம் உள்ளிட்ட மாநிலங்கள் செய்த மேல்முறையீடு மீதான விசாரணை தலைமை நீதிபதி அமர்வு முன்பு நடைபெற்றது. அப்போது நெடுஞ்சாலைகளில் மதுபான கடைகளை அகற்றுவதற்கான தூரத்தை 500 மீட்டரில் இருந்து 100 மீட்டராக குறைக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. மாநில நெடுஞ்சாலைகளில் உள்ள மதுக்கடைகளை மூடுவதற்கு வரும் நவம்பர் 28ஆம் தேதி வரை கால அவகாசம் அளிக்க வேண்டும் எனவும் வாதிடப்பட்டது. மேலும் உச்சநீதிமன்ற தீர்ப்பால் தமிழகத்திற்கு 25,500 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் தமிழக அரசு தரப்பில் வாதம் செய்யப்பட்டது. அப்போது வருமானத்திற்காக மனித உயிர்களை பலி கொடுக்க முடியாது என்றும் வருமானத்திற்கு மாற்று வழியை தேட முயற்சிக்கலாம் என்றும் நீதிபதிகள் அறிவுறுத்தினர். மேலும் இந்த வழக்கில் நாளை தீர்ப்பு வழங்கப்படும் எனவும் நீதிபதிகள் அறிவித்தனர். தமிழை மட்டம் தட்டும் செயலில் மத்திய பாஜக அரசு ஈடுபட்டால் புதிய இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை சந்திக்க வேண்டியிருக்கும் என திமுக செயல் தலைவர் மு க ஸ்டாலின் எச்சரித்துள்ளார். இது தொடர்பாக ட்விட்டரில் பதிவிட்டுள்ள ஸ்டாலின், தமிழகத்தில் உள்ள தேசிய நெடுஞ்சாலை மைல்கற்களில் ஆங்கில எழுத்துக்களை அழித்துவிட்டு இந்தியில் எழுதி வருவது கண்டிக்கத்தக்கது என குறிப்பிட்டுள்ளார். இந்தி திணிப்பில் அக்கறை காட்டும் பாஜக அரசு இந்தி எதிர்ப்பு தமிழகத்தில் முனை வழங்காமல் கனன்று கொண்டே இருக்கிறது என்பதை உணர வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். மேலும் இந்திக்கு மகுடம் சூட்டுவோம், தமிழை மட்டம் தட்டுவோம் என பாஜக அரசு செயல்பட்டால் புதிய இந்தி எதிர்ப்பு போராட்ட களத்தை சந்திக்க வேண்டியிருக்கும் எனவும் அவர் எச்சரித்துள்ளார். இத்துடன் 8 மணி செய்திகள் நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழுடன்.